ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் ஆன்லைனில் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி, அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகனுடைய ஃபோட்டோ, அப்ளிகனுடைய ஆதார் கார்டு, அப்ளிகனுடைய ஸ்மார்ட் கார்டு, அதாவது ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகனுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் இன்கம், அதாவது வந்து பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேமிலியுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா செல்ஃப் டிக்ளரேஷன் காப்பி வந்து அப்ளிகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னும் போது அப்ளிகனுடைய ஃபோட்டோ, அப்ளிகனுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார், இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேமிலி ரேஷன் கார்டு, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய அப்ளிகனுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்ளிகன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்ளிகனுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் காப்பி இருந்ததுன்னா போதும், நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்னுடைய வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர் தான் வேலிடிட்டி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் இயர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலிடிட்டி. நீங்கள் இந்த ஏப்ரலில் பண்ணுறீங்கன்னா அடுத்த மார்ச் வரல தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலிடிட்டியில் கிடைக்கும், வேலிடிட்டி இருக்கும். அதன் பிறகு நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் மார்ச் 31 தான் போட்டு கொடுப்பாங்க, இல்லை மார்ச் 1 அப்ளை பண்ணிங்கனாலும் மார்ச் 31 தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னுடைய வேலிடிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர் மட்டும்தான் வேலிடிட்டியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.